நாங்க என்ன புதியதா படிக்க போறோம் என்று சொன்னால் நிதி நிலைமை கூற்று. ஹெடிங் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. நிதி நிலைமை கூற்று. நிதி நிலைமை கூற்று. லாப நட்ட கூற்று மாதிரி இன்னும் ஒன்று இருக்கு, நிதி நிலைமை கூற்று. அதைத்தான் நாங்க இன்னைக்கு படிக்க போறோம். சரி, நான் உங்கள் ஷாதர். நெவர் கிவ் அப். பிளான் பண்ணுங்க, வேலை செய்யுங்க, வெற்றி நிச்சயம் வரும். சரிதானே? பிளான், ஒர்க், விக்டரி. அதுதான் எங்கட பாலிசி இல்லையா? நாங்க பிளான் பண்ணுவோம், ஒர்க் பண்ணுவோம், கட்டாயம் எங்களை தேடி வெற்றி வரும். ரைட். அப்ப பாடத்துள்ளுக்கு போவோம் பிள்ளைகள். முதலாவது நாங்க படிக்க போற பாடத்துல முதலாவது தலைங்கொண்டு போடுங்கோ சொத்து. சரி, சொத்து என்றால் என்ன? நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான நிதி வளங்கள். எழுத வேணாம் கவனிங்க. நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான நிதி வளங்கள். இது சொத்தை நாங்க லேசா இனம் காண்றதுக்கு நான் தர ஒரு வசனம். இது அல்ல சொத்துக்கு வரைவிலக்கம். அதை படிச்சு தரனா பிறகு. சொத்து என்றால் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ள. ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான நிதி வளங்கள். வளங்களுக்கு லானா கால்லானா போட்டு. அப்ப உங்களோட வீட்டுல நீங்க சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா தளபாடம் இருக்கு. தளபாடத்துக்கு உங்களுக்கு சொந்தமான தளபாடம் இருக்கும். அதுக்கு ஒரு பணப்பெறுமதி இருக்கும். தளபாடத்தை பணத்தால் அளவிடையிலுமே. அதைத்தான் நாங்க சொல்றது நிதி வளங்கள். வாகனம் ஒன்று உங்களுக்கு சொந்தமான வாகனம் இருந்தா அதுக்கு ஒரு பணப்பெறுமதி இருக்கும். உங்களோட வீட்டுல இருக்க கதவுக்கு ஒரு பணப்பெறுமதி இருக்கும். உங்களோட கட்டிடம், நீங்க வசிக்கிற கட்டிடத்துக்கு ஒரு பணப்பெறுமதி இருக்கும். உங்களோட பேங்க்ல இருக்க பேலன்ஸுக்கு ஒரு பணப்பெறுமதி இருக்கு. உங்களோட கையில எவ்வளவு காசு இருக்குன்றத பணப்பெறுமதியில தான் நீங்க சொல்லுவீங்க. சோ ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான பணப்பெறுமதியுடைய வளங்களைத்தான் நாங்க நிதி வளங்கள் என்று சொல்றோம். சோ நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான நிதி வளங்கள். நிதி வளங்கள் என்னன்னு சொல்ற பிள்ளைகள்? சொத்து. சொத்து. அப்ப உதாரணம், சொத்துக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இதை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். எழுதி முடிச்சுட்டு பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கையோசத்துல இருக்கிறாலாம் கை கீழே போட்டுருங்கம்மா. முதல்ல சொன்ன மாதிரி சொத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லேசான சொற்பிரயோகம், ஒரு வசனம் உண்டு நான் உங்களுக்கு தந்திருக்கேன். இப்ப இதை வச்சு நாங்க சொல்லலும் தளபாடம் என்றது ஒரு சொத்து, வாகனம் ஒரு சொத்து, காணி ஒரு சொத்து, கட்டிடம் ஒரு சொத்து, கையில இருக்கிற காசு ஒரு சொத்து. ஏன்? ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான பணப்பெறுமதியுடைய வளங்கள். நிதி வளங்கள் என்று சொல்லலாம், பணப்பெறுமதியுடைய வளங்கள் என்று சொல்லலாம். இந்த வளங்களை நாங்க சொத்துன்னு சொல்லுவோம். பிள்ளைகள் சொத்தண்டா என்னண்டு விளங்குதென்றார்கள் மட்டும் கையொசுங்க பார்ப்போம். உண்மையாவே எனக்கு விளங்கிருச்சு சொத்தண்டா என்னண்டு. ஒரு நிறுவனத்துல வேலை செய்யற ஊழியர்களை நாங்கள் சொத்தா எடுக்க மாட்டோம். ஒரு நிறுவனத்துல மேனேஜரை நாங்க சொத்தா எடுக்க மாட்டோம். ஒரு நிறுவனத்துல மிக முக்கியமாக வேலை செஞ்சு அந்த நிறுவனத்துல காப்பாத்தின ஒருத்தரா இருக்கலாம், ஆனா அவரையும் நாங்க சொத்தா எடுக்க மாட்டோம். ஒரு மனிதரா மதிப்போம், அது வேற சப்ஜெக்ட் பிள்ளைகள். எனவே சொத்துக்களை எடுக்கிறதுக்கு என்ன நிபந்தனை? அதுக்கு பணப்பெறுமதி இருக்கணும். சரி, நான் முதல்ல சொன்னேன் இதுவல்ல சொத்துக்கு வரைவிலக்கணம். சொத்துக்கு வரைவிலக்கணம் இனிமே தான் வரப்போகுது. அப்ப சொத்தென்றால் என்னன்னு கேட்டா உங்களுக்கு லேசா சொல்லிடலும். ரைட், ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான பணப்பெறுமதி இருக்கிற வளம் எல்லாம் சொத்து தான். ஆனா எக்ஸாம்ல சொத்தண்டா என்னன்னு கேட்டு ஒரு மார்க்ஸ் கேள்வியை கேட்டா இது எழுதலாம். நான் திருப்பியும் சொல்றேன், இந்த வசனம் நான் உங்களுக்கு தந்த லேசா சொத்தை விளங்குறதுக்கான ஒரு சொற்பதம். அவ்வளவு. உங்களுக்கு சொத்தண்டா என்னண்ட விளங்கிட்டென்றால் அங்கால நீங்க கணக்கு செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் வரைவிலக்கணம் ஒன்று இருக்கே புத்தகத்துல, அதை கேட்பாங்க தானே பிள்ளை. அதுக்காக நான் சொல்லித்தான். சொத்து என்று எடுத்தால் அதுக்கு 3 பண்புகள் இருக்கு பிள்ளை. சொத்துக்களின் பண்புகள் எழுத வேணா, நான் சொல்லித்தான் சொல்ல பிறகு டைம் தரேன். சொத்துக்களின் பண்புகள். சொத்து எடுத்தா எந்த ஒரு சொத்துக்கும் முதலாவது ஒரு பண்புதான் அது கடந்த கால கொடுக்கல் வாங்கல்.
கடந்த கால கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொன்னா, உங்களோட வீட்டுல ஒரு தளபாடம் இருக்குன்னு எடுங்க, ஒரு சேர் ஒன்று இருக்குன்னு எடுப்போமே, உட்கார்ந்து இருக்கிற சேர் எடுப்போமே. அந்த சேர் எப்படி வந்துச்சு? வானத்துல இருந்து வந்துச்சா? இல்ல, நாங்க காசு கொடுத்து வாங்கினோம். அல்லது எங்களுக்கு யாராவது ஒருத்தர் அதை கிஃப்ட் பண்ணிருப்பான். அப்ப கடந்த கால கொடுக்கல் வாங்கலால தான் ஒரு சொத்து வரையில். ஒரு சொத்து வானத்துல இருந்து வராது எங்களுக்கு. எங்கட வீட்டுல இருக்க கதவு வானத்துல இருந்து வந்துச்சா? நைட்டுக்கு தூங்கி காலையில எழும்பக்குள்ள சும்மா அதுவா வந்துச்சா? இல்ல. கட்டிடம் சும்மா அதுவா வந்துச்சா? இல்ல. வாகனம் சும்மா அதுவா வந்துச்சா? இல்ல. கஷ்டப்பட்டு உழைச்சி காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கான். எனவே சொத்துக்குரிய முதலாவது பண்பு என்ன? கடந்த கால கொடுக்கல் வாங்கலால தான் ஒரு சொத்து வர முடியும். இந்த பண்பு யாரும் எழுத வேணாம். இந்த பண்பு விலங்கினாக்கள் மட்டும் கைவசத்துங்க, மத்தவங்க எல்லாம் கை கையில போட்டுருங்க பிள்ளை. வேகமா அவசரமா செல்லும் சொல்லுவாங்க. எதுவும் விலங்கலைன்னா நீங்க மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். சொத்தின் ரெண்டாவது பண்பு, சொத்தின் ரெண்டாவது பண்பு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு சொந்தமான ஒரு தளபாடம் இருந்தா அந்த தளபாடத்தை நாங்க முன் ஹால்ல வைக்கலாம், விரும்பினா ரூம்ல வைக்கலாம், விரும்பினா கிச்சன்ல போடலாம், விரும்பினா யாருக்கும் கொடுத்துடலாம், விரும்பினா உடைச்சு வீசிடலாம், விரும்பினால் அதை பத்த வச்சிடும். அதாவது எங்கட சொத்தொண்ட எங்களுக்கு என்ன வேணுமென்றாலும் செய்யலாம். அதைத்தான் நாங்க நிறுவன கட்டுப்பாட்டில் உள்ளது என்று சொல்றோம். ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று இருந்தா அங்க விரும்பினா வாடகைக்கு கொடுக்கலாம், விரும்பினா வித்துறலாம், விரும்பினால் அதை உடைச்சு போட்டுடலாம், விரும்பினா யாருக்கும் கிஃப்ட் கொடுத்துடலாம், விரும்பினா மூடி அப்படியே வச்சிடலாம், பேய் பங்களாமா. எனவே ஒரு நிறுவனத்துக்கு சொத்தொன்று சொந்தம் என்றால் அந்த சொத்து அந்த நிறுவனத்தால் கட்டுப்பாட்டில் உள்ளது. அந்த நிறுவனத்தில கட்டுப்பாட்டில் உள்ளது என்ற அர்த்தம் அந்த சொத்தை அந்த நிறுவனத்துக்கு என்ன வேணுமென்றாலும் செய்யலாம். இந்த பாயிண்ட் விலங்கினாக்கள் வை என்று அனுப்புங்க, விலங்கலண்டா நோ என்று அனுப்புங்க. ஒன்று, கடந்த கால கொடுக்கல் வாங்கலால்தான் ஒரு சொத்து வரும். இரண்டாவது, அந்த சொத்து கடந்த கால கொடுக்கல் வாங்கல நிறுவனத்துக்கு வந்துட்டா அது நிறுவனத்தால என்ன வேணுமென்றாலும் செய்யலாம். அப்ப அது நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. மூணாவது ஒரு பண்பு இருக்கு பிள்ளை, சொத்தின் மூன்றாவது ஒரு பண்பு. அது என்ன பண்பு? சொத்தொண்டு எங்களுக்கு சொந்தமாக இருந்தால் அந்த சொத்து எதிர்காலத்தில் பொருளாதார நலன்களை உட்பாய்ச்சும். நல்லா கவனிச்சுக்கோ. பொருளாதார நலன் என்று சொன்னா எங்களுக்கு விளங்குற பாஷையில லேசா சொன்னா பணம். பொருளாதார நலன் என்று சொன்னால் பணம். உட்பாய்ச்சுமெண்டா என்ன? எங்களுக்கு பணம் வரும், பணம் வரும். பிள்ளைகள், சொத்தின் வரவிலக்கணம் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இப்படித்தான் இருக்கு. கடந்த கால கொடுக்கல் வாங்கலால் எழுந்த நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள எதிர்காலத்தில் பொருளாதார நலன்களை உட்பாய்ச்சக்கூடியவை சொத்துக்கள் எனப்படும் ஒரு வசனம் ஒன்று இருக்கும். அதை உங்களுக்கு லேசா விளங்குறதுக்காக ஏண்ட ஸ்டைல்ல நான் அதை பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல தந்திருக்கேன். அவ்வளவு. எதிர்காலத்தில் பொருளாதார நலன்களை உட்பாய்ச்சும். இது எங்களுக்கு விளங்குற மாதிரி லேசா சொன்னா பிள்ளைகள், பொருளாதார நலன் என்றால் பணம் என்று நினைச்சு கொடுங்க, காசு. உட்பாய்ச்சும் என்றால் எங்களுக்கு வரும், எதிர்காலத்துல பணம் வரும். ரைட். இப்ப யோசிங்க, எங்களுக்கு சொந்தமான ஒரு டிவி இருக்கு வீட்டுல. இந்த டிவியை வித்தால், எதிர்காலத்துல வித்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். எங்களுக்கு சொந்தமான ஒரு வாகனம் இருக்குது, இந்த வாகனத்தை வித்தால் எங்களுக்கு சொந்தம் தானே, நாங்க வித்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பணம். எங்களுக்கு சொந்தமான ஒரு வாகனத்தை நாங்க வாடகைக்கு கொடுத்தா அப்பவும் பணம் கிடைக்கும். எங்களுக்கு சொந்தமான ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கு, அந்த கட்டிடத்தை வாடகைக்கு விட்டால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? காசு, வருமானம் ஒன்று கிடைக்கும், வருமானம் ஒன்று கிடைக்கும். சோ எங்கள்கிட்ட ஒரு சொத்து இருந்தா அந்த சொத்தை பாவிச்சு எங்களுக்கு சொத்தின் மூலமா ஒரு வருமானம் கிடைக்கவும் வேணும், அல்லது அந்த சொத்தை பாவிச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம்? அல்லது காசாக
காசாக மாத்தி எடுக்கவும் மேலும். அதைத்தான் சொல்றோம், எதிர்காலத்தில் பொருளாதார நலன்களை உட்பாய்ச்சும். இந்த பாயிண்ட்ஸ் விளங்கினாக்கள் வை என்று அனுப்புங்கோ, விலங்கலண்டா நோ என்று அனுப்புங்க. டவுட் இருந்தா கேளுங்க, திருப்பி சொல்றேன். ஒரு சொத்துக்கு 3 பண்பு இருக்கு. சொத்து என்றால் அது கடந்த கால கொடுக்கல் வாங்கல் ஒன்றால எழுந்ததாக இருக்கும். கடந்த கால கொடுக்கல் வாங்கலால எழுந்ததுண்டா அதை நாங்க ஒன்றில் வாங்கியிருப்போம், அல்லது எங்களுக்கு யாராவது கிஃப்ட் கொண்டு கொடுத்துருப்பாங்க. கிஃப்ட் கிடைக்கிறது மிச்சம் அரிது, எங்களுக்கு யாராவது கொடுத்துரு, நாங்க காசு கொடுத்து வாங்கியிருப்போம்ன்றதுதான் அதிகமா நடக்கிற சம்பவம். 2வது, அந்த சொத்தை நாங்க என்ன வேணும் என்றாலும் செய்யலாம். நான் இந்த சொற்களை உங்களுக்கு விளங்குற மாதிரி லேசா சொல்றேன். எங்களுக்கு விருப்பமான வேலையை அந்த சொத்தை வச்சு செய்யலாம். வேணா வித்து போடலாம், வேணா கிஃப்ட கொடுக்கலாம், வேணும்னா உடைச்சு போடலாம், விருப்பம் எங்கட விருப்பம். நாங்க என்ன வேணாலும் செய்வோம். மை கார், மை பெட்ரோல், மை ரோடுன்னு போவேன். என்னடா அது எங்கட கட்டுப்பாட்டுல இருக்கு. ரைட். 3வது, அந்த சொத்தை எதிர்காலத்துல அந்த சொத்து மூலமா எங்களுக்கு பணப்பெறுமதியான நன்மை கிடைக்கும். பணப்பெறுமதியான நலம், பொருளாதார நலம் என்றா பணம் கிடைக்கும், உட்பாய்ச்சு. அப்படின்னா உங்களுக்கு சொந்தமான ஒரு தளம் போன் இருக்குன்னு வைங்க, சும்மா போன் எடுத்தாலும் விளங்கிடும் லேசா. இந்த போனை நாங்க இப்படியே பாவிச்சு ஒரு நாளைக்கு என்ன செய்ய போறோம்? ஒன்றில் வீச போறோம் அல்லது விற்க போறோம். வீசுறது மிக அரிதி ஸ்ரீலங்கா. இந்த போனை எப்படி சரி இன்னொருத்தருக்கு வித்துடலாம்னு தான் முடிவு கட்டும். 5000க்கு சரி 10,000க்கு சரி சின்ன ஒரு விலைக்கு எப்படியாவது ஒருத்தருக்கு கொடுத்துட்டு தான் புதிய போனை நாங்க வாங்க ட்ரை பண்றோம். அதை வாங்குறதுக்கும் ஆள் இருக்கிறதால நாங்க எதிர்காலத்துல இந்த போனை வித்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும். காசு என்ன செய்யும்? கிடைக்கும். அதைத்தான் நாங்க சொல்றோம், எதிர்காலத்துல பொருளாதார நலன்களை உட்பாய்ச்சும். எதிர்காலத்தில் பொருளாதார நலன்களை உட்பாய்ச்சும். அரிஷிகா, நீங்க கொஞ்சம் மைக் ஆன் பண்ணுங்க. அரிஷிகா ஸ்ரீ. அரிஷிகா சார் விளங்குச்சா இப்ப? ஓ சார் விளங்குச்சு. என்ன விளங்குச்சு சொல்லுங்க. 3வது எதிர்கால பொருளாதார நலன்களை உட்பாய்ச்சும் அப்படின்னா எதிர்காலத்துல வந்து ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொந்தமான வீடு, நீங்க சொந்த வீட்டுல வாடகை வீட்டுல இருக்கீங்க? சொந்த வீடு. 2 வீடு இருக்குன்னு வைப்போமே, இன்னொரு வீடும் உங்களுக்கு சொந்தமான வீடு இருக்குன்னு வைப்போம். அப்ப அதுவும் உங்களுக்கு சொத்து தானே? ரைட். இப்ப அந்த வீட்டை நீங்க அந்த வீட்டை வச்சு காசு உழைக்கலுமா? 2வது வீட்டை வச்சு பாவிச்சு காசு உழைக்கலுமா? எப்படி உழைப்பீங்க சொல்லுங்க பாப்போம். வெரி குட். வீட்டை கூலிக்கு கொடுத்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் பொருளாதார நலன்களை உட்பாய்ச்சு. சரி, வீடை வித்தா என்ன கிடைக்கும்? காசு. அப்பவும் காசு கிடைக்கும். சோ எப்படி சரி ஒரு விதத்துல எங்களுக்கு பணம் உழைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அதைத்தான் சொல்றேன், எதிர்காலத்தில் பொருளாதார நலன்களை உட்பாய்ச்சு. இப்ப விளங்குச்சாமா? ரைட். வேற யாருக்காவது சந்தேகம் இருக்கா? கேளுங்க தயவு செய்து. லைஷான் விளங்குச்சா உங்களுக்கு? இப்ப சொன்னது விளங்குச்சா லைஷான்? ஓகே, ரைட். வெரி குட், வெரி குட். சரி, எனவே சொத்துக்களின் 3 பண்புகளையும் எழுதி முடிச்சுட்டு கையோசத்துங்க பிள்ளைகள். இப்ப எல்லாரும் கை கீழே போட்டுரும். சொத்துக்கு சில உதாரணங்கள் பார்க்க போறோம். காணி. காணி ஒரு சொத்து. எங்களுக்கு சொந்தமான ஒரு காணி இருந்தால் அது எங்களுக்கு சொத்து. எங்களுக்கு சொந்தமான கட்டிடம் இருந்தா அதுவும் சொத்து. எங்களுக்கு சொந்தமான ஒரு வாகனம் இருந்தா அதுவும் சொத்து. அடுத்தவங்களோட வாகனம் எங்களுக்கு சொத்து இல்லையா? கவனம். அடுத்த வீட்டு டிவி எங்களுக்கு சொத்து அல்ல. அந்த ரிமோட்டை நாங்க கொண்டு வந்து வச்சு ஜன்னலு கூட சேனல் மாத்தலாம். சரிதானே? கவனம். அடுத்த வீட்டு டிவியோட ரிமோட்டை எடுத்துட்டு வந்து சத்தம் இல்லாம ஜன்னலு கூட சேனல் மாத்தலாம் எங்களுக்கு. ரைட். அது எங்களுக்கு சொத்து அல்ல. ரைட். அதே மாதிரி காசு மீதி, எங்களோட கடையில இருக்கிற காசு மீதி ஒரு சொத்து. காசு மீதி ஒரு சொத்து. அதே மாதிரி கடையில விற்கிறதுக்கு வச்சிருக்கிற இருப்பு ஒரு சொத்து. கடையில விற்கிறதுக்கு வச்சிருக்கிற ஒரு இருப்பு ஒரு சொத்து. கடன் பட்டோர், எங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு போனவங்க, எங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு போனவங்க, எங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு போனவங்க தான் கடன் பட்டோர். அவங்க தர வேண்டிய தொகை கடன் பட்டோர்னு சொல்லுவோம். கடன் பட்டோர்ன்றது ஒரு நபரை குறிக்காத பிள்ளை. நபர் தர வேண்டிய காசை குறிக்கும். ஒரு நபர் எங்களுக்கு 10,000 தரணும்னா நாங்க சொல்லுவோம் கடன் பட்டோர் 10,000 என்று சொல்லுவோம்.
ஒரு நபர் எங்களுக்கு 20,000 தர வேணுமென்றா நாங்க சொல்லுவோம் கடன் பட்டோர் 20,000 என்று. அதுல அர்த்தம் அவர் 20,000 அல்ல, அவர் எங்களுக்கு 20,000 தர வேணுமென்று அர்த்தம். 20,000 தர வேணுமென்று அர்த்தம். எனவே கடன் பட்டோர் என்றது ஒரு மனிதனை குறிக்காது, அவர் தர வேண்டிய பணத்தை குறிக்குது. சொத்துக்களுக்கு 6 உதாரணம் நான் தந்திருக்கிறேன். 6ஐயும் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். சொத்துக்களுக்குரிய 6 உதாரணங்களை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். எல்லாரும் எழுதி முடிச்சுட்டு வை என்ற ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டன் என்ற மெசேஜ் அனுப்புங்க. இல்லாட்டி சொத்துக்களை நாங்க ரெண்டா வகைப்படுத்த போறோம் பிள்ளை. நடைமுறை அல்லாத சொத்து, நடைமுறை சொத்துன்னு சொல்லி சொத்துக்களை ரெண்டாக நாங்க வகைப்படுத்தலாம். நடைமுறை அல்லாத சொத்தை மூலதன செலவென்றும் அழைக்கலும். இது ஏற்கனவே நாங்க படிச்ச ஒரு விஷயம் தான். நடைமுறை அல்லாத சொத்துக்களை நாங்க என்னன்னு சொல்லலாம்? மூலதன செலவுகள். இத பாருங்க, இதுல தந்திருக்கிறேன் கீழே. நடைமுறை அல்லாத சொத்துக்களை மூலதன செலவு என்றும் அழைக்கலாம். மூலதன செலவு என்றால் அது நடைமுறை அல்லாத சொத்து. அக்கவுண்ட்ஸ்ல நாங்க எழுதக்குள்ள, கூற்று வடிவங்கள்ல எழுதக்குள்ள நாங்க அதை நடைமுறை அல்லாத சொத்து தான் எழுதுவோம். சொத்தின் வகைகள் 2. என்னென்ன? நடைமுறை அல்லாத சொத்து, நடைமுறை அல்லாத சொத்துண்டா என்ன? நடைமுறை அல்லாத சொத்துன்னு சொன்னா பிள்ளைகள் நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய சொத்துக்கள். ஒருக்கா வாங்கினம் என்று சொன்னா அதை நாங்க நீண்ட காலம் பாவிக்கலாம். ஒருக்கா வாங்கினம் என்று சொன்னா அதை நீண்ட காலம் பாவிக்கலாம். ஏன்னா ஒரு வாகனம் ஒன்று வாங்குறோம்னு வைங்க, எனக்கு விருப்பமான காலத்துக்கு பாவிக்கலும். ஒரு கட்டிடம் கட்டணும்னு வைங்க, விருப்பமான காலத்துக்கு அதுல வசிக்கலும். நிலம் ஒன்று வாங்கணும்னு வைங்க, நீண்ட காலத்துக்கு அதை பாவிக்கலாம். பாவிக்கிற காலத்துல அதோட அளவுகள் மாற்றமடைவதில்லை. நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய சொத்துக்களை நாங்கள் நடைமுறை அல்லாத சொத்து என்று சொல்லுவோம். காணி, கட்டிடம், வாகனம் போன்றது. காணி, கட்டிடம், வாகனம் போன்றது. அப்ப நடைமுறை சொத்து என்று சொன்னா என்ன? அடிக்கடி எந்த நாளும் வளமையாக வியாபாரங்கள்ல பாவிக்கக்கூடிய சொத்துக்கள், அன்றாட கொடுக்கல் வாங்கல்களில் பயன்படுத்துபவை. இதுல 3 உதாரணம் தந்திருக்கிறார். இதுல நடுவுல இந்த இடத்துல காட்டுறது பிள்ளைகள் இருப்பு. கடையில விற்க வச்சிருக்கிற பொருள். வாங்குவோம் விற்பம், வாங்குவோம் விற்பம், வாங்குவோம் விற்பம். டெய்லி நடக்குதா இல்லையா? அன்றாட கொடுக்கல் வாங்கல் பயன்படுத்தப்படுது. வாகனம் அப்படி செய்யறோமா? டெய்லி நாங்க ஒரு வாகனம் வாங்குறோம், டெய்லி அந்த வாகனத்தை விற்கிறோம், அப்படி. டெட்டர் என்று சொன்னா கடன் பட்டோர். கடன் பட்டோர் என்று சொல்றவரு, நாங்க கடனுக்கு வித்தா கடன் பட்டோர் கூடும். திருப்பி கடன் காசை வாங்கணும்டா கடன் பட்டோர் குறையும். விற்பம், வாங்குவோம், கடனுக்கு விற்போம், காசு எடுப்போம், கடனுக்கு விற்போம், காசு எடுப்போம். அடிக்கடி அன்றாட கொடுக்கல் வாங்கலில் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி தான் காசு. காசும் அன்றாட கொடுக்கல் வாங்கல்ல பயன்படுத்தப்படுகிற ஒரு சொத்து. அப்போ ஒரு சொத்தை நாங்க வாங்கி அது மாற்றமடையாம நீண்ட காலம் பாவிச்சு கொண்டு போறதா இருந்தால் அப்படிப்பட்ட சொத்தை நாங்க நடைமுறை அல்லாத சொத்து என்று சொல்லுவோம். அடிக்கடி மாற்றத்துக்கு உண்டாகக்கூடிய அன்றாட கொடுக்கல் வாங்கல்ல பயன்படுத்தக்கூடிய சொத்துக்களை நாங்க என்ன சொல்லுவோம்? நடைமுறை சொத்து என்று சொல்லுவோம். எழுதி கொள்ளுங்க பிள்ளை. விலங்கலாட்டி கேளுங்க, யாருக்கும் விலங்கலன்னா கேளுங்க, எழுதி கொள்ளுங்க. நான் சில உதாரணங்கள் இதுல தந்திருக்கிறேன். இது நடைமுறை அல்லாத சொத்தென்றால் NCA என்று மார்க் பண்ணுங்க. நடைமுறை சொத்தண்டா C என்று மார்க் பண்ணுங்க. கொப்பியில தான் எழுதுவோம். நீங்க கொப்பியில தமிழ்லயும் எழுதி கொள்ளலாம், பிரச்சனை. ரைட், நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக இப்படி போட்டிருக்கிறேன். நீங்க கொப்பியில டக்கண்டு இந்த ஆன்சர் எழுதி கொண்டீங்கன்னா சரி. கொஸ்டின் எழுதி போட்டு இந்த 5 கேள்விக்குரிய கொஸ்டின்ஸை அது நடைமுறை அல்லாத சொத்தா நடைமுறை சொத்தான்னு எழுதுங்க, அவ்வளவு. ரைட், உதாரணத்தை மட்டும் தான் எழுத போகுது. 1 தலபாடம், அதுக்கு பின்னால 3 எழுத்து வந்திருக்கு, அதை மறந்துருங்க. ராசன, அது சும்மா தவறுதல் அடிபட்டிருக்கு. கணனி, நம்பர் ஆர்டர் படி எழுதிக்கோங்க. வங்கி மீதி, இருப்பு, முதலீடு. இந்த 5ஐயும் எழுதுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு தலபாடம் 1, அது நடைமுறை அல்லா சொத்தா நடைமுறை சொத்தாண்டு எழுதுங்க. கணனி, அது நடைமுறை அல்லா சொத்தா நடைமுறை சொத்தாண்டு எழுதுங்க. குயிக்கா எழுதுங்க பிள்ளை. போட ஆன்சரை செக் பண்ணுங்க. தலபாடம் நான் கரண்ட் அசட் அப்படின்டா நடைமுறை அல்லாத சொத்து. கணனி நடைமுறை அல்லாத சொத்து. வங்கி மீதி
நடைமுறை சொத்து. சிஏ என்றால் நடைமுறை சொத்து இல்லையா? இருப்பு நடைமுறை சொத்து, முதலீடு நடைமுறை சொத்து. 5 சரி எடுத்தாக்கள் 5 அனுப்புங்க, 4 சரி என்றால் 4 அனுப்புங்க, 3 சரி என்றால் 3 அனுப்புங்க. ஃபாஸ்ட் அனுப்புங்க மெசேஜ். வெரி குட் வெரி குட். நம்ம எடுத்துருக்குறாங்க நிறைய பேர் 5 எடுத்துருக்கிறீங்க இல்லையா? சரி, இப்ப யாரு? MA ரஹ்மான், MA அப்துல் ரஹ்மான் மைக் ஆன் பண்ணுங்க ராஜா. அப்துல் ரஹ்மான் மைக் ஆன் பண்ணுங்க. மைக் இல்லையா? திவ்யன் மைக் ஆன் பண்ணுங்க. திவ்யன் உட மைக் வேலை செய்தா? சாஹா மைக் ஆன் பண்ணுங்க. சாஹா மைக் ஆன் பண்ணுங்க. எத்தனை சரி உங்களுக்கு? 5 சரி. முதலீடு என்னன்னு தெரியுமா? முதலீடு என்னன்னு தெரியுமா? ஞாபகம் இருக்கா சாஹா? ஹலோ, சுத்தம் இல்லை. முதலீடு என்று சொன்னா என்ன? சரியா? ஃபஹாட் உங்களுக்கு எத்தனை சரி? ஃபஹாட் எத்தனைமா சரி? 4 சரி. எது பில? முதலீடு. என்ன போட்டீங்க? NCA. ஏன்? இன்வெஸ்ட் பண்றது தானே சார். ஓ, நீண்ட காலம் இருக்கும் தானே சார். நீங்க சரி. முதலீடுன்றது வைப்பு செய்யற, உதாரணத்துக்கு நிலையான வைப்புல ஒரு 2 வருஷத்துக்கு பணத்தை வைப்பு செய்யறோம்னு வைங்கள. அப்ப 2 வருஷத்துக்கு பணத்தை வைப்பு செஞ்சா அந்த தொகை என்ன செய்யாது, 2 வருஷத்துக்கு எந்த மாற்றமும் ஏற்படாது, அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அது முதலீடு. அது நீண்ட கால சொத்து, நடைமுறை அல்லாத சொத்து. அது நடைமுறை அல்லாத சொத்து. அது முதலீடு நடைமுறை சொத்து என்று போட்டவங்களுக்கு பிழை. இப்ப 5 சரி என்று அனுப்புனாக்களுக்கெல்லாம் இப்ப பிழை. முதலீடு என்றது, அதுல நான் ட்விஸ்ட் ஒன்று வச்சேன்னு மாட்டிக்கிட்டீங்க. முதலீடு என்பது நடைமுறை அல்லாத சொத்து, நடைமுறை சொத்து அல்ல. முதலீடு ஒரு நடைமுறை அல்லாத சொத்தொண்டு பிள்ளைகள். ஒரு வச்சன் மாட்டிக்கிட்டீங்க, பரவாயில்ல, பிளவிட்டா பரவாயில்ல, அடுத்த தடவை பிளவிடக்கூடா. முதலீடு என்பது நடைமுறை அல்லாத சொத்து. சந்திப்போம் பிள்ளைகள். பாய். நெவர் கிவ் அப். Thank you, sir. வெல்கம். Thank you, sir.